வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிஸ்டர் கோபிநாத் வீட்டை விட்டு போறேன்னு சொல்ல, சரி சரி கிளம்புங்க காத்து வரட்டுங்கிற மாதிரி வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்கவங்க வேலையை பார்க்க போறாங்க. கோபி ஈஸ்வரியும் மட்டும் தனியா நிக்கிறாங்க அதிர்ச்சியோட. கிச்சன்ல உட்கார்ந்துருக்க எழில் மொபைல் பார்த்துக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்க இனியா வர ஹாய் இனியாங்கிறாரு. அவங்களும் ஹாய்னான்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க உட்காருறாங்க. ஏய் நீ காலேஜ் போகலையான்னு கேட்க, அண்ணே ஸ்டடி ஹாலிடேஸ்னேங்கிறாங்க இனியா. ஓ நீ சொன்ன நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற எழில் காஃபியை குடிச்சிட்டு மொபைல பாக்குறாரு மறுபடியும். அப்போ மொபைல்ல இருந்து சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் முதல்நிலை தேர்வான பிரிலிமினரி தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் ஐஏஎஸ் கனவுகளுடன் இருக்கும் லட்சக்கணக்கான பேர் இந்த தேர்வுகளை எழுதுகின்றனர் அப்படின்னு மொபைல்ல நியூஸ் ஓடிட்டு இருக்க இனியாக்குள்ள மின்னல் வெட்டுது. அண்ணே இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு இனியா கேட்க 23ங்கிறாரு அவரு. உடனே இனியா நெத்தியில கைய வச்சுட்டு எப்படி மறந்த அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க. என்ன இனியா அப்படின்னு எழில் கேக்குறாரு. அண்ணே அப்படின்னு இனியா தயங்க, என்ன சொல்லுங்கிறாரு. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு இனியா சொல்ல, இனியா ஆர் யூ ஓகே, ஏதோ சொல்ல வந்த பரவாயில்ல சொல்லு இனியா சொல்லு அப்படின்னு எழில் வற்புறுத்தி கேட்க, உன்னோட போன் கொஞ்சம் தரியாங்கிறாங்க இனியா. போனா எதுக்கு அப்படின்னு எழில் கேட்க, ஒரு கால் பண்ணணுங்கிறாங்க இனியா. யாருக்குன்னு எழில் ஜாலியா கேட்க, ஆகாஷ்ங்கிறாங்க இனியா. இப்போ அவர் முகத்துல மின்னல் வெட்டுது. இன்னைக்கு ஆகாஷ் பிரிலிமினரி எக்ஸாம் எழுதுறான், அவனுக்கு விஷ் பண்ணணும்னு உன் போன் கொடுக்குறியா அப்படின்னு இனியா கேட்க, ஆனா நீதான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கே இனியா அப்படின்னு எழில் கேட்க, விஷ் மட்டும் தானே நீ பண்ண போற அப்படின்னு இனியா சொல்ல, மறுபடியும் அவர் முகத்துல மின்னல் வெட்டுது. கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு எழில் கேட்க, ஆல் த பெஸ்ட் மட்டும் தானே சொல்லுவேன், அதை தாண்டி ஒரு வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு மானங்கிட்ட இனியா சொல்ல, எழில் யோசிக்கிறாரு. ரொம்பவே தவிப்போட பார்த்துட்டு இருந்த இனியா எழில் யோசிக்கிறத பார்த்துட்டு பரவாயில்லன்னு வேண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போறாங்க. மாடிப்படிக்கிட்ட போனவங்க நேரா சாமி ரூம் கிட்ட வர்றாங்க. வந்து நின்னு சாமி கும்பிடுறவங்க, கடவுளே இந்த எக்ஸாமுக்காக தான் ஆகாஷ் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டான், அவன் நல்லபடியா எக்ஸாம் எழுதணும், பண்ணுன ஹார்ட் ஒர்க்கான பலன் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறத எழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு வெளியே எழுந்து வர இனியா மாடிக்கு போறதுக்காக வர்றாங்க. இனியா போன் கொடுக்கலன்னு வருத்தமா அப்படின்னு எழில் கேட்க, எனக்கு புரியுதுன்னு அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசணும்னு நான் நினைச்சிருக்க கூடாது, அந்த நியூஸ் கேட்டதும் டக்குன்னு அவனுக்கு விஷ் பண்ணணும்னு தோணுச்சு, தப்பு தானே சாரி அப்படிங்கிற இனியா மாடிக்கு போக திரும்ப, ஒரு நிமிஷங்கிறாரு எழில். என்னன்னு இனியா திரும்ப, என் கூட கொஞ்சம் வெளியே வர்றியா அப்படின்னு எழில் கேட்க, எங்கன்னுங்கிறாங்க இனியா. நீ வா சொல்றேன் அப்படிங்கிற எழில் இனியாவை கூட்டிட்டு போறாரு பைக்ல. அண்ணே எங்கன்னே போறோம் அப்படின்னு இனியா கேட்க, நான் சொல்றேன் வா அப்படிங்கிற எழில் வண்டியை கொண்டு வந்து செல்வி வீட்டு முன்னாடி நிறுத்துறாரு. இறங்குன இனியா ஒரு மாதிரி தவிப்பா பாத்துட்டு இருக்க. வண்டியை நிறுத்திட்டு இறங்குற எழில், ஏய் என்ன பாக்குறேங்கிறாரு. அண்ணே எதுக்குன்னு இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு இனியா கேட்க, நீ தானே ஆகாஷ்க்கு விஷ் பண்ணணும்னு சொன்ன அப்படின்னு எழில் கேட்க, அண்ணே நான் போன்லயே விஷ் பண்ணிருப்பேன்னு அப்படின்னு இனியா சொல்ல, பரவாயில்ல வா நேர்லயே விஷ் பண்ணு அப்படின்னு தேவையில்லாத ஒரு ஆணைய புடுங்குறாரு எழில். இல்லன்னே வேண்டாங்கிறாங்க இனியா. ஏய் அப்படின்னு எழில் கூப்பிட, ஆகாஷ பார்க்க மாட்டேன்னு அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல, சரி போன்ல பேச மாட்டேன்னு கூட தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கிற, போன் பண்ணவான்னு கேட்கலையா அப்படின்னு எழில் சொல்ல, தப்பு தானே நான் அதையும் கேட்டிருக்க கூடாது அப்படின்னு இனியா சொல்ல, இதோ பாரு ஆகாஷ் லைஃப்ல இது ஒரு இம்பார்ட்டன்டான நாள், அவன் வாழ்க்கையவே அப்படியே தலைகீழா மாத்த போற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, நீ விஷ் பண்ணணும்னு நினைக்கிற அதுல ஒண்ணு தப்பு இல்லையே அப்படின்னு எழில் சொல்ல, அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகும் அப்படின்னு இனியா சொல்ல, இதோ பாரு அம்மாவுக்கு தெரியாமல்லாம் எதுவும் பண்ணல, ஆகாஷ விஷ் பண்ணிட்டு நாம நேரா அம்மாவை தான் பார்க்க போறோம், இங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே அம்மா கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு எழில் சொல்ல, இல்லன்னு வேண்டான்னு இனியா திரும்புறாங்க. ஏன் இனியா ஆகாஷ் என்ன உன் எதிரியா, இங்க பாரு படிக்கிற வயசுல படிக்கிறத தவிர வேற எதையும் பண்ணாதன்னு அம்மா சொன்னாங்க, நீ அதை கேட்க தானே செய்யற, வேற எதுக்கும் வரலையே, ஜஸ்ட் விஷ் பண்ண தானே வந்த, இப்ப நேரா போய் விஷ் பண்ணிட்டு கிளம்பிடலாம் ஓகேவா அப்படின்னு தேவையில்லாத ஒரு புது பிரச்சனையை உருவாக்க முயற்சி பண்றாரு எழில். இனியா அண்ணன்னு பயத்தோட சொல்ல, இனியா வா அப்படின்னு தோல்ல கைய போட்டு ஹீரோ உள்ளர கூட்டிட்டு போறாரு. 4 எட்டு நடந்தவரு, ஆஹா நீ இங்கே இரு, திடீர்னு வந்து நின்னு ஆகாஷ் ஒரு மாதிரி ஆயிடுவான், அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தெல்லாம் யோசிச்சு பதறுவான், நான் முதல்ல உள்ள போறேன், அவன் கூல் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு எழில் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க இனியா. இனியா வாசல்ல நின்னுட்டு இருக்க எழில் மட்டும் உள்ளர போறாரு.
அண்ணே இந்த புக்க தான் சொன்னியா அண்ணே? அப்படின்னு ஆகாஷோட தங்கச்சி இப்பதான் ஆகாஷ் படிக்க ஆரம்பிக்க போற மாரி புக்க கொண்டு வந்து குடுக்குறாங்க. அவரு ஆமான்னு சொல்லி அத உள்ளார வாங்கி வைக்கிறாரு. அப்போ ஆகாஷ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு எழில் உள்ளார வர, அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு ஆகாஷ் கூப்பிடுறாரு. நல்லா இருக்கியா பாப்பான்னு எழில் கேட்க, நல்லா இருக்கேனேங்கிறாங்க அந்த பொண்ணு. உட்காருங்கண்ணேன்னு ஆகாஷ் சொல்ல, டேய் பரவாயில்லடா எக்ஸாமுக்கு கிளம்பிட்டியான்னு எழில் கேக்குறாரு. ஆமாண்ணே அப்படின்னு ஆகாஷ் ஒரே பரபரப்பா சொல்ல, ஓகே. ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா பண்ணிருக்கியா அப்படின்னு எழில் கேட்க சிரிக்கிற ஆகாஷ், நல்லாவே பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொல்ல, ஓகே. ஒண்ணுல்ல உனக்கு விஷ் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்னு எழில் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, டேய் உனக்கு இனியாவும் விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு எழில் சொல்ல, ஆகாஷோட முகத்துல இருந்த சிரிப்பு மாறி போய் முகத்துல மின்னல் வெட்டுது. ஆகாஷும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி உம்முன்னு பாத்துட்டு இருக்காங்க. சமாளிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கன்னுங்கிறாரு ஆகாஷ். இனியாவே வந்திருக்கா உனக்கு விஷ் பண்ணணும்னு தான். நீ அவகிட்டயும் உன் தேங்க்ஸ் சொல்லிக்கோ அப்படின்னு எழில் சொல்ல, ஆகாஷ் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. எழில் இனியான்னு கூப்பிட, அப்படிங்கிறாங்க இனியா. இனியா இங்க வான்னு எழில் கூப்பிட, இனியா உள்ளார வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பொறுமையே இல்லாம இனியா இனியான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு எழில். ஆகாஷும் இனியா ஒருத்தர் ஒருத்தர் முழுங்குற மாதிரி பாத்துட்டு நிக்க, எழில் கை கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணே நான் இனியா கிட்ட பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, டேய் தெரியும்டா இனியாவுமே விஷ் பண்ணதான் வந்திருக்கா. நாங்க விஷ் பண்ணிட்டு உடனே கிளம்பிடுவோம். சரியானு எழில் கேட்க, உம்முங்கிறாரு ஆகாஷ். உட்காருங்கன்னு சொல்ற ஆகாஷ் இனியாவையே பாத்துக்கிட்டு இருக்காரு. இனியாவும் ஆகாஷ தலையில இருந்து கால் வரையிலும் பாத்துட்டு இருக்காங்க. விஷ் மட்டும் பண்றேன்னு சொன்ன இனியா இப்ப நீ எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்ற மாதிரி ஆகாஷ் தலையாட்டுறாரு. கை பரவாயில்லையான்னு இனியா கேட்க, பரவாயில்ல அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, எக்ஸாம் எழுதிட முடியும்ல அப்படின்னு இனியா கேட்க, விரல் வலிக்குது ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடுவேன் அப்படின்னு ஆகாஷ் லைட்டா கண் கலங்க சொல்ல, அதே மாதிரி இனியாவும் கண் கலங்கி நல்லா எழுது சரியா அப்படின்னு கேட்க ஆகாஷ் சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஆல் த பெஸ்ட்னு இனியா சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாரு ஆகாஷ். ரெண்டு பேருமே கண் கலங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க ஃபியூ செகண்ட்ஸ்ல, அண்ணே நான் வெளியே இருக்கேன்னு கண்ணை துடிச்சிட்டு இனியா சொல்றாங்க. நீ போ நான் வர்றேங்கிறாரு எழில். மறுபடியும் திரும்புற இனியா ஆகாஷ ஒரு பார்வை பார்க்க அவரு ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காரு. போற இனியாவையே ஆகாஷ் பாத்துட்டு இருக்க இனியா வெளியே வந்து நிக்கிறாங்க. இனியா படியில இருந்து செருப்பு போட்டுட்டு கீழே இறங்கி நிக்க, கரெக்டா செல்வியோட வீட்டுக்காரர் அங்க வர்றவரு, ஏமா நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அடுத்து ஏதாவது புதுசா பிரச்சனையை உருவாக்க வந்திருக்கியா நீ அப்படின்னு கேட்க, அவரை எதிர்பார்க்காத இனியா பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. சொல்லுமா உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கிறேன். இங்க எதுக்கு வந்த கேக்குறேன்ல, முழிச்சிட்டு நின்னா எப்படி பதில் சொல்லுமா. ஏற்கனவே பிரச்சனை பண்ணது பத்தாதுன்னு இப்ப புதுசா பிரச்சனை பண்ண வந்திருக்கியான்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க. இந்த சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த ஆகாஷ் அவர் தங்கச்சி வெளியே ஓடி வர்றாங்க. எழிலும் பின்னாடியே வர்றாரு. அப்பா அப்பா என்னப்பா பண்ற அப்படின்னு ஆகாஷ் அவரு தடுக்க, டேய் அப்படிங்கிறாரு அவரு. அமைதியா இருப்பான்னு ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க. பின்னாடி வர்ற எழில பாத்துட்டு, ஏய் நீயும் வந்திருக்கியா, என்ன விஷயமா ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க அப்படின்னு அவரு கத்திட்டு இருக்க. அப்பா முதல்ல உள்ளர வாப்பான்னு ஆகாஷ் கூப்பிடுறாரு. ஏய் இருடா, என்ன வேற ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தீங்களா அப்படின்னு அவரு கத்த, ஐயோ இல்ல இல்ல அப்படின்னு எழில் சொல்ல, அப்புறம் அப்படிங்கிறாரு. ஆகாஷ் எக்ஸாம் எழுத போறான், அதான் விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு எழில் சொல்ல, அது சரி அது சரி, பரீட்சை எழுத விடாம கைய உடைச்சீங்க, இப்ப பரீட்சை எழுதும் போது வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்களா நீங்க அப்படின்னு அவரு கேட்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அப்படின்னு எழில் சொல்ல, ஆமா நீங்க ரெண்டு பேர் தானே வந்திருக்கீங்க, இல்ல உங்க அப்பாவும் அண்ணனும் அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்களா என் புள்ளைய அடிக்கிறதுக்கு அப்படின்னு அவரு படபடப்பா கத்திட்டு இருக்க. அப்பா உள்ளர வாப்பான்னு இழுக்கிறாரு ஆகாஷ். இருடா இருடா, அட இருன்னு சொல்றேன்ல, கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க. ஆ இங்க பாருங்க நான் இருக்கேன், அன்னைக்கு நான் இல்லாம போயிட்டேன், அதனால உங்களுக்கெல்லாம் துளிர் விட்டு போச்சு. இதோ இவன் அப்பா நான் இருக்கிறேன், இவன் மேல கை வைங்க பாக்கலாம், கை வைங்க கை வைங்க பாக்கலான்னு அவரு கொக்கரிச்சிட்டு இருக்க. அப்பா சொல்றேன் இல்லப்பா வாப்பா உள்ளரானே இழுத்துட்டு இருக்காரு ஆகாஷ். உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன், ஒவ்வொருத்தரையும் விட மாட்டேன் நானு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கா. அப்பா சொன்னா கேளுப்பா உள்ளர வாப்பா சும்மா இருப்பா அப்படிங்கிற ஆகாஷ். அண்ணே நீங்க போங்கண்ணே நான் பாத்துக்கிறேங்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, அன்னைக்கு நான் இல்லாதப்ப என் பையனை வந்து அடிச்சிட்டு போயிருக்கீங்க, இப்ப அடிங்க பாப்போம். எங்கடா போற, நில்லுடா அடிங்கடா பாக்கலாம், வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் துள்ளிட்டு இருக்க, ஆகாஷ் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்காரு. எழில் பேசாம வந்து வண்டி எடுக்க இனியா ஏறி உட்கார்றாங்க. பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்க எழில் தேவையில்லாம ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காரு. கல்லாவுல நிக்கிற பாக்யா சர்வீஸ்ல நிக்கிற செல்வி அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிறத பாக்குறாங்க. செல்வின்னு கூப்பிட அக்கான்னு திரும்புறாங்க. இங்க வான்னு கூப்பிடுறாங்க பாக்யா. ஆகாஷ் எக்ஸாமுக்கு கிளம்பி இருப்பானா அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாக்கா இந்நேரம் கிளம்பி இருப்பான், எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்னு செல்வி சொல்ல, அவனுக்கும் தானே பதட்டமா இருக்கும், நீ இங்க இருந்து பதட்டப்படுறதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாமே
அப்படின்னு பாக்யா கேட்க, வீட்லயே இருக்கலான்னு தான்க்கா நினைச்சேன். ஆனா அவன பாக்கறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கையில கட்டெல்லாம் இன்னும் முழுசா பிரிக்கவே இல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கையில அவன் பரீட்சை எழுத போறான். நான் அங்க இருந்தேன்னா என் வாய் சும்மா இருக்காது. நான் ஏதாவது சொல்லி வச்சு அவன் அதை யோசிச்சு அவன் நம்பிக்கையை அவன் இழந்துடக் கூடாதுல்ல. அதான்க்கா நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அப்படின்னு செல்வி சொல்ல, ஆகாஷ்க்கு என்னை விட உனக்கு நல்லா தெரியும். அவன் நல்லபடியா பரீட்சை எழுதுவான். நீ கவலைப்படாம இரு. அப்படின்னு பாக்யா சொல்ல சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க செல்வி. அப்போ ரெஸ்டாரண்ட் கதவை திறந்துட்டு ஃபர்ஸ்ட் இனியா வர பின்னாடியே எழில் வராரு. பாக்யா எழில பார்த்து வாடான்னு சொல்ல, இனியா செல்விய ஒரு பார்வை பார்த்துட்டு லைட்டா தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அக்கா எப்படி இருக்கீங்கன்னு எழில் கேட்க, நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு செல்வி அமைதியா கேட்க, நல்லா இருக்கேங்கிறாரு எழில். சரிக்கா நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன் அப்படின்னு செல்வி திரும்ப, அக்கா ஒரு நிமிஷங்கிறாரு எழில். உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு எழில் சொல்ல, என்னடா அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. நானும் இனியாவும் ஆகாஷ பாத்துட்டு தான் வந்தோம் அப்படின்னு ஏதோ பாக்யா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் குடுக்குறாரு எழில். 2 பேரும் அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல, ஆகாஷ்க்கு விஷ் பண்ண போகணும்னு சொன்னான். என் போனை கேட்டா, அதுக்கப்புறம் நான் தான் நேர்லயே போய் விஷ் பண்ணலான்னு இனியாவை கூட்டிக்கிட்டு போனேன் அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க. சாரிம்மா அப்படின்னு இனியா சொல்றாங்க. அம்மா இனியா வரமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி பரவாயில்லவா பாத்துக்கலான்னு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு எழில் சொல்ல, விஷ் பண்ண தானே போனேன், பரவாயில்லங்கிறாங்க பாக்யா. அக்கா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஒண்ணு இல்லையே அப்படின்னு எழில் கேட்க, அங்க ஆகாஷ் அப்பா இருந்தாராப்பான்னு கேக்குறாங்க செல்வி. நாங்க போகும்போது இல்ல, ஆனா கிளம்பும் போதுதான் இருந்தாரு அப்படின்னு எழில் சொல்ல, எதுவும் சொன்னாரான்னு பயத்தோட கேக்குறாங்க செல்வி. கோவமா எதுவும் பேசிட்டாரா அப்படின்னு செல்வி கேட்க, சே அப்படியெல்லாம் எதுவும் அவரு பேசலக்கா, நாங்க அப்படியே கிளம்பிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் வலிசலோட எழில் சொல்ல, திகைச்சு போய் பாக்குறாங்க இனியா. சரிப்பா. ஆகாஷ் தான் எக்ஸாம் எழுத போறத நினைச்சு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தான். எப்படி இப்ப தைரியமா இருக்கானா அப்படின்னு செல்வி கேட்க, அவனுக்கு என்ன ரொம்ப தைரியமா இருக்கான். நீங்க வேணா பாருங்க, அவன் கண்டிப்பா சூப்பரா எக்ஸாம் எழுதுவான் அப்படின்னு எழில் சொல்ல, சரிப்பா எழுதட்டும், குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வருவான்னு திரும்புறாங்க செல்வி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு எழில் சொல்ல, சரிக்கா நான் உள்ள போய் வேலையை பாக்குறேங்கிறாங்க செல்வி. போற செல்வியவே இனியா பாத்துட்டு இருக்க, நீயே ஒரு மாதிரியா இருக்கங்கிறாங்க பாக்யா. கில்ட்டியா இருக்குமாங்கிறாங்க இனியா. ஒரு கில்ட்டும் தேவையில்ல, நீ எந்த தப்பும் பண்ணல, கேஷுவலா எப்பவும் போல இரு. எனக்கு அக்கவுண்ட்ஸ் பாக்குறதுல கொஞ்சம் டவுட் இருக்கு, அன்னைக்கு ஹெல்ப் பண்றியே அது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு பாக்யா கேட்க, சரின்னு தலையாட்டுற இனியா பண்றேங்கிறாங்க. சரி இருன்னு பாக்யா சொல்ல, அம்மா நான் ஏதாவது பண்ணணுமான்னு எழில் கேக்குறாரு. இந்த பிரான்ச்சுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் எழில், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க பாக்யா. சரிம்மா ஓகேம்மா அவ்வளவுதானேம்மா, பண்ணிட்டா போச்சு, முதல்ல நான் ரெஸ்டாரண்ட்ட ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு எழில் சொல்ல, ஓகேங்கிறாங்க பாக்யா. இவரும் கிளம்புறாரு. இனியா அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்க. இனியா கூலா இரு, நீ ஏதாவது தப்பு பண்ண அம்மாவே சொல்லுவேன்ல, அப்படி எதுவும் சொல்லலன்னா நீ சரியாதான் நடந்துக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்க, சரிம்மான்னு தலையாடுறாங்க இனியா. இந்தா இதுல அக்கவுண்ட்ஸ பாரு அப்படின்னு ஒரு மினி லேப்டாப் கொடுக்க, அதை எடுத்துட்டு வந்து உட்கார்றாங்க. நானும் வரட்டுமான்னு பாக்யா கேட்க, இல்ல வேண்டாம் நானே பாக்குறேம்மான்னு இனியா உட்கார்றாங்க. செல்வி வீட்டுக்காரரு தெனாவட்டா நடந்து பின்னாடி கைய கட்டிட்டு நேரா கோபி வீட்டுல வந்து நிக்கிறாரு. வீட்ல யாரும் இல்லையா, ஹலோ கூப்பிடுறது கேக்குதா, யார் இருக்கீங்க வீட்ல அப்படின்னு அவர் வெளியே நின்னு கத்திட்டு இருக்க. படியில இருந்து இறங்கி வர்ற கோபி, அம்மா யாருமா அங்க கத்திட்டு இருக்கதுன்னு வெளியே வர்ற ஈஸ்வரிட்ட கேக்குறாரு. யாருன்னு தெரியல, வா போய் பாக்கலாங்கிறாங்க ஈஸ்வரி. வெளியில வர்றீங்களா அப்படின்னு செல்வி வீட்டுக்காரரு கத்திட்டு இருக்க. 2 பேரும் வந்து நின்னு பாக்குறாங்க. யோ உன்னதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு வந்தேங்கிறாங்க ஈஸ்வரி. ரொம்ப நல்லா இருக்கேன்ற மாதிரி தாடியும் மீசையும் தடவிட்டு நிக்க, யோ மறுபடி வம்பு பண்ண வந்திருக்கியா, இந்த பாரு பேசாம இங்க இருந்து ஓடி போயிடு, இல்ல நடக்கிறதே வேற அப்படின்னு கோபி சொல்ல, தென்னாவட்டா ஆன்னு நின்னுட்டு இருக்காரு செல்வி வீட்டுக்காரரு. சொல்ல சொல்ல கேட்காம நின்னுகிட்டே இருக்க, வெளியே போங்கிறாங்க ஈஸ்வரி. போறேன் போறேன் ஆனா போறதுக்கு முன்னாடி பேச வேண்டியதை பேசிட்டு போறேன் அப்படின்னு அவரு தென்னாவட்டா சொல்லிட்டு இருக்க. யாரு நீ முதல்ல, உன்கிட்ட நாங்க ஏன் பேசணும், வெளியே போ கிளம்பு முதல்ல அப்படின்னு ஈஸ்வரி கைய வெளியே காட்டிட்டே இருக்காங்க. இல்ல காலையில வந்தப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு செல்வி வீட்டுக்காரரு கேட்க, என்ன சொன்னோன்னு மறந்துருச்சா, அத கேட்கதான் மறுபடியும் வந்திருக்கியா, எங்க வீட்டு பக்கம் நீயோ உன் பையனோ வரக்கூடாதுன்னு சொன்னோம்,
என் வீட்டு பொண்ணு உன் பையனை பார்க்க மாட்டான்னு சொன்னோம். அதே மாதிரி உன் வீட்டு பையனும் எங்க பொண்ண திரும்பி பார்க்க கூடாது. அதத்தான் சொன்னோன்னு தெளிவா சொல்றாங்க ஈஸ்வரி. இடையில அவங்க பேச பேச ஆ ஆ ஆன்னு நக்கலா கேட்டுட்டு இருக்க செல்வி வீட்டுக்காரரு ஏதோ சொல்ல வர புரிஞ்சுதா இல்லையான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனா உங்க வீட்டு பொண்ணுக்கு தான் புரியல போல இருக்குது அப்படின்னு செல்வி வீட்டுக்காரரு சொல்ல, "ஏய் என்ன சொல்ற?" அப்படின்னு கோபி கேக்க, "புரிஞ்சிருந்தா உங்க வூட்டு பொண்ணு எங்க வூட்டுக்கு வந்திருக்குமா? ஆ?" அப்படின்னு பின்னாடி கைய கட்டிட்டு நெஞ்ச நிமித்திட்டு கேக்குறாரு செல்வி வீட்டுக்காரரு. "யாரு? என் பொண்ணா? என் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தாளா? வந்துட்டான் கதை சொல்றதுக்குன்னு" பல்ல கடிச்சிட்டு கத்துறாரு கோபி. "நான் என்னத்துக்கு சார் கதை சொல்லப் போறேன்? மெய்யாலுமா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க பொண்ணு என் வூட்டுக்கு வந்திருந்தது." "ஆமா சார், நான் மெய்யாலும் தான் சொல்றேன்." "என்னம்மா நீங்க வந்திருக்கன்னு கேட்டா, என் பையனுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்குதாமா." அப்படின்னு செல்வி வீட்டுக்காரரு சொல்லிட்டு இருக்க, அதிர்ச்சியில வாயில கைய வச்சிடுறாங்க ஈஸ்வரி. கோபியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்க சமாளிச்சுக்கிற ஈஸ்வரி, "சேச்சே அவெல்லாம் வந்திருக்க மாட்டா. நீ ஏதோ குடிச்சிட்டு உளர்ற. இல்லன்னா வேற யாரையாவது பார்த்திருப்ப." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "ஆ நான் பார்த்தது மெய்யாலுமே உங்க பொண்ணுதான். உங்க 2வது பையன் தான் அத கூட்டிக்கிட்டு வந்தான்." அப்படின்னு செல்வி வீட்டுக்காரர் சொல்ல, கோபியும் ஈஸ்வரியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன?" அப்படின்னு கோபி அதிர்ச்சியோட கேக்க, "காலையில கூட என்ன பேசி ஆட்டோல ஏற்றி விட்டுட்டு வந்தாப்லயே அவன்தான்." "இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என் பையன் சொன்ன மாதிரி ஒதுங்கிதான் இருக்கிறான். உங்க பொண்ணால இருக்க முடியலையா? நான் நல்லா விசாரிச்சுட்டேன். என் பையன் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் சரிப்பட்டு வராது வேணான்னு தான் சொல்லியிருக்கிறான். ஆனா உங்க பொண்ணு தான் அத கேட்காம அவன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்திருக்குது. இவ்வளவு நடந்தும் அடங்காம அவன பார்க்க வந்திருக்குதுன்னா என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கிறீங்க? உங்க புள்ளைய உங்களுக்கு தெரியுதா? நீங்க வளர்க்க தெரியாம புள்ளைய வளர்ப்பீங்களாம். அப்புறம் அங்க வந்து என் பையன் சரியில்லைன்னு அவனை அடிப்பீங்களாம். நல்லா இருக்கே, என்னங்க நியாயம் இது?" அப்படின்னு இனியாவ எல்லாரையும் கேவலப்படுத்துறாரு செல்வி வீட்டுக்காரரு. "சரி, அதான் வந்து சொல்லிட்டல்ல, என் பொண்ண நான் கண்டிக்கிறேன். நீ கிளம்புங்கிறாரு கோபி. நீங்க கண்டிப்பீங்களோ இல்ல வேற ஏதாவது பண்ணுவீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா அந்த பொண்ணு இன்னொரு தபா என் வீட்டாண்ட வரக்கூடாது. அப்புறம் என் பையன் மேல கை வைக்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. முதல்ல இந்த விஷயம் நடக்கிறப்ப நான் வீட்ல இல்ல. அதனால உங்க இஷ்டத்துக்கு நடந்திருக்கீங்க. இனி நான் என் வீட்டாண்ட தான் இருப்பேன். வந்து பாருங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாப்பீங்க." அப்படின்னு கேவலமா கத்திட்டு செல்வி வீட்டுக்காரர் அங்க இருந்து கிளம்ப, ஐயோன்னு ஈஸ்வரி தலையில அடிச்சுக்கிறாங்க. "அம்மா என்னம்மா? என்னம்மா இது? எழில் எதுக்குமா இனியாவ அங்க கூட்டிட்டு போனா?" அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு கோபி. ஈஸ்வரியும் கோபியும் சோஃபால வெளியே உட்கார்ந்திருக்க, உள்ளர அமிர்தாவும் ஜெனியும் உட்கார்ந்திருக்காங்க. மாடியில இருந்து இறங்கி வர செடியன் ஹால்ல உட்கார்ந்திருக்க பாட்டியும் அப்பாவையும் இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கவங்களையும் பாக்குறாரு. கிச்சனுக்குள்ள வர்றாரு. என்னாச்சுன்னு செழியன் ஜெனி கிட்ட கேட்க அவங்க பதிலுக்கு என்னாச்சுங்கிறாங்க. "நான் ஈவினிங் வந்ததுல இருந்து 2 பேரும் இப்படியே தான் உட்கார்ந்திருக்காங்க." அப்படின்னு செழியன் சொல்ல, "தெரியலங்கிறாங்க ஜெனி." "நான் சொன்னேன்ல ஜெனி, யாரோ வந்து சண்டை போட்டு போனாங்கன்னு." அப்படின்னு அமிர்தா சொல்ல, "யார் வந்து சண்டை போட்டதுன்னு செழியன் கேக்குறாரு. "அது தெரியல. நான் ரூம்ல இருக்கும்போது யாரோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாரோ பக்கத்து வீட்ல சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். கீழ வந்து பார்த்தா 2 பேரும் இப்படி இருக்காங்க." அப்படின்னு அமிர்தா சொல்ல, "நான் வேணா போய் கேட்டுட்டு வரவாங்கிறாரு செழியன்." "ஏய், 2 தடவை நான் கேட்ட திட்டு வாங்கிட்டேன். உனக்கும் திட்டு வேணும்னா போய் கேளு போ." அப்படின்னு ஜென்னி சொல்ல, "இல்ல இல்ல வேணாம் விடுங்கிறாரு செழியன்." அப்போ பாக்யா வீட்டுக்கு வர அவங்க கூட இனியாவும் எழிலும் வர்றாங்க. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு வாசப்படியில ஒரு நிமிஷம் தயங்கி நிக்கிறாங்க. "அம்மா அங்க பாருங்கன்னு" ஜாட காட்டுறாரு கோபி. 3 பேரும் உள்ளார வர இனியான்னு கூப்பிட்டு எழுந்திருக்கிறாரு கோபி. இத கேட்டுட்டு கிச்சன்ல இருக்கவங்களும் எழுந்து வெளியே வர்றாங்க. "எங்க போயிட்டு வரேன்னு?" கோபி கேக்க, "ரெஸ்டாரண்ட்டுக்குங்கிறாங்க இனியா." "ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வர்ற?" அப்படின்னு கோபி கேக்க, இனியா லைட்டா தலைய அந்த பக்கம் சாச்சிக்கிறான். கோபி அப்படியே பாக்யா தீர்க்கமா பாக்குறாங்க. ராதிகாவோட மேட்ர அரைச்சு முடிச்சு அந்த பாத்திரம் காலியானதும் இப்ப இனியாவோட பாத்திரத்தை அரைன்னு அரைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பாக்யா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.